வணக்கம். அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அது மட்டும் இல்லாம பீகாரினுடைய மிக முக்கியமான கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளனுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ், இது இல்லாம சிபிஎம், சிபிஐ, எம்எல் எல்லா கட்சி தலைவர்களும் இன்னைக்கு பீகார்ல தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கம் எப்படி பீகாரினுடைய தேர்தலில் மிகப்பெரிய மேனிப்புலேஷன் பண்றதுக்கான வேலையை துவங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு அம்பலப்படுத்தும் வேலையை செஞ்சிருக்கிறாங்க. பீகார் முழுக்க பந்த் நடந்திருக்கு. பல ட்ரெயின்கள் நிறுத்தப்பட்டு, பேருந்துகள் நிறுத்தப்பட்டு வெளிப்படையான பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி இறங்கி இருக்கிறார். கையில கான்ஸ்டிடியூஷனோட எப்படியாவது இந்தியாவை காப்பாத்துங்க, குறிப்பாக வர நவம்பர் மாசம் பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தலை எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் ஏமாத்த போறாங்க, அதுக்கான வேலை திட்டத்துக்காகத்தான் சில முக்கியமான திட்டங்களை இப்போ வந்து பீகார்ல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரு தெருவா இறங்கி பிரச்சாரம் பண்ணி அம்பலப்படுத்தி இருக்காரு. ஏன் இந்த தேர்தல் ஆணையம் அப்படி என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, போன மாசம், அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய மைய தேர்தல் ஆணையம், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா, ஒரு இமெயிலை யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறாங்க. எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இருக்கும். யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கீழே தான் கட்டுப்பட்டு இருக்கும். அங்கிருந்து இந்த மெயில் வருது. இந்த மெயிலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் நவம்பர் மாதம் வரப்போகுது, இன்னும் 6 மாதம் தான் வருது. இந்த 6 மாதத்துக்குள்ள ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற வேலையை நீங்கள் உடனே செஞ்சு முடிச்சிருங்க. இன்னும் 6 மாதம் டைம் இருக்கு. பீகாரில் 7.5 கோடி பேர் ஓட்டு போடுறவங்க இருக்கான். இந்த ஓட்டு போடக்கூடிய 7.5 கோடி பேர்த்தையும் செக் பண்ணி, இன்டென்சிவா செக் பண்ணி, யார் யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்லைன்னு சில கேட்டகரைஸ் பண்ணி சில வேலைகளை முடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து பார்க்கும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி எல்லாமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, எப்போ என்ன 6 மாதம் தான் இருக்கு, 7 கோடி பேர்த்த செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? இவன் உண்மையிலேயே பீகாரிக்காரன் தானா, பீகாரில் தான் பிறந்தானா இல்லையா, அவங்க அம்மா அப்பா பீகாரில் பிறந்தாங்களா இல்லையா, இதன் அடிப்படையில் 3 கிளாசிஃபிகேஷனை பிரித்து அந்த 3 அடிப்படையில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும்னு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா? எலெக்ஷன் கமிஷனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மோடி அரசாங்கம் வர நவம்பர் மாதம் பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தலில் மோடிக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டார்கள், அதாவது பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா, பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. பீகாரில் கன்சிடரபிளான இஸ்லாமிய ஓட்டு இருக்கு. பீகாருடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 17% பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் தான். இந்த 17% ஓட்டு அப்படிங்கிறது பீகார்ல பாஜகவும் நிதிஷ்குமாருடைய கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடிய ஓட்டு சதவீதம். ஏன் அப்படின்னா, பீகார்ல பாஜகவோட மிக செல்வாக்கான மனிதர் யார் அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவும் அவருடைய மகனான தேஜஸ்வி யாதவ். ஏன்னா இவங்க யாதவ் கம்யூனிட்டியில் வந்திருக்காங்க. அங்கே பெரும்பாலான ஓட்டு யாதவர்களுக்கு இருக்கு. ஸோ அந்த யாதவ் கம்யூனிட்டியினுடைய மொத்த ஓட்டையும் அவங்க பேக்கேஜ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கும். இந்த யாதவ் கம்யூனிட்டியோட ஓட்டு ப்ளஸ் இஸ்லாமியர்கள் ஓட்டு சேர்ந்தாலே அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து ஒரு தேர்தல் கால்குலேஷனே இருக்கும். ஸோ அப்போ இந்த தேர்தலில் எப்படியாவது இந்த இஸ்லாமிய ஓட்டை குறைஞ்சபட்சம் ஒரு 3-4% டைலூட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அங்கே ஒரு தேர்தல் வெற்றியை வந்து அடைஞ்சிட முடியும். அப்படிங்கிறதுக்காக மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சீக்ரெட்டான யுக்தி தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சரி, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் என்ன? இப்போ எல்லாருமே 18 வயசை தாண்டவங்க ஓட்டு போடலாம்ல. இந்த ஓட்டு போடுறது இவ்வளோ காலம் ஓட்டு போட்டிருப்பாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாரும் இவ்வளோ காலம் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா. இந்த ஓட்டு போட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு 3 கேட்டகரி பிரிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூலை 1, 1987 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் எந்த இடத்துல பிறந்தாங்க இந்த 2ஐயும் அவங்க காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தன் 1987 பிறந்திருந்தான்னு வச்சுங்களேன், இப்போ அவன் ஓட்டு போட்டுட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து 37 வயசு ஆயிருக்கும். அவனுடைய வயசின்படியே பார்த்தா கூட 18 வயசு பிறகுதான் ஓட்டு போட்டிருப்பான். கிட்டத்தட்ட 4 எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட ஒரு நபர். என்னடா அது, 4 எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட ஒரு நபர் இப்ப பிரதமர் மோடி இருக்கிறார் இல்லையா, பிரதமராக அவருக்கும் ஓட்டு போட்ட நபராக தான் இருப்பார். ஏன்னா 4 தேர்தல், இந்த 4 தேர்தலில் ஓட்டு போட்ட நபரை திடீர்னு கூப்பிட்டு, எப்பா நீ எங்க பிறந்த, உன்னுடைய பிறப்பு சான்றிதழை கொடு, அதுல நீ பிறந்த இடமும் கரெக்டா நீ பிறந்த தேதியும் எனக்கு மென்ஷன் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒண்ணு. 2வது விஷயம், 1987 ஜூன் 1 இருந்து டிசம்பர் 2, 2024 இந்த இடைப்பட்ட கேப் இருக்கு பார்த்தீங்களா, 2004 வரைக்கும். இந்த இடைப்பட்ட கேப்ல பிறந்தவன் அவனுடைய எந்த இடத்துல பிறந்தாங்கிற சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணுமா, எந்த தேதியில பிறந்தாங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, இதை எல்லாத்த விட அவங்க அம்மா அப்பால யாரோ ஒருத்தர் எங்க பிறந்தாங்க, அவங்களுடைய பிறந்த தேதி என்ன, எல்லாம் கொடுக்கணுமா. இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டெஸ்டே. ஏன்னா பீகார் மாதிரியான இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 வில்லேஜ், புவர் மாநிலம்.
அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப 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 அரிதான டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா அது ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அவங்க கேட்குறாங்க. இந்த டாக்குமெண்ட் அவங்ககிட்ட இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இதில் இன்னொரு 3வது கேட்டகரி, இங்கே தான் இன்னொரு ஹைலைட் இருக்கு. டிசம்பர் 2, 2004க்கு பிறகு பிறந்திருப்பான் பார்த்தீங்களா? இந்த 4க்கு பிறகு பிறந்தவன் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே எங்க பிறந்தாங்க, அவங்களுடைய பிறந்த தேதி, இது எல்லாத்தையும் டீட்டெயிலே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் 2004 பிறகுறான்னு வச்சுங்களேன், 2014, 2024 கரெக்டாக இந்த எலெக்ஷன்லாம் ஓட்டு போட வருவான். அதாவது போனால் எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போட்ட நபர்கள் இந்த எலெக்ஷனில் அவன் ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்னு அவனை வந்து நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பீகார் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்க மாட்டான், 18 வயசு வந்திருக்காது, 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நடந்த 2024 நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லாம் ஓட்டு போட்டிருப்பான். பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவன் இப்போ அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க போறாங்களா? என்னடா அது ஒரே கூத்தா இருக்கு. ஒருத்தன் பார்த்தா 4 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கான், எது பாராளுமன்ற எலெக்ஷன்ல. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற எலெக்ஷன்ல 4 எலெக்ஷன் 5 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பான். அவனும் இந்தியாவுடைய குடிமகனா இல்லையா, பீகாருடைய குடிமகனா இல்லையான்னு முடிவு பண்ண போறோம் அப்படின்னு திடீர்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா யார் பேசுறாங்க அப்படின்னா, பீகாரினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் ஓப்பனா பேசுறாங்க. இங்க பாருங்க மோடி அரசாங்கமே, நீங்க எதுக்காக திடீர்னு இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் வேலை எல்லாம் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதே மாதிரிதான் அஸ்ஸாம்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிற பேர்ல பண்ணல, என்ஆர்சிங்கிற பேர்ல பண்ணாங்க. என்ஆர்சிங்கிற பேர்ல பண்ணி கிட்டத்தட்ட 19 லட்சம் பேருக்கு மேல இந்த மாநிலத்துக்கே சொந்தமானவங்க கிடையாது. அவங்கெல்லாம் வெளிநாட்டில இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, வேற வேற நாட்டில இருந்து அஸ்ஸாமுக்குள்ள வந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு முகாமில் அடைச்சு ஓட்டு, தேர்தல் அட்டை, ஆதார் கார்டு எதுவுமே இல்லாம பண்ணீங்க. அதே விஷயத்த குறுக்கு வழியில இந்த தேர்தலை மையமாக வச்சு முதல்ல பீகார்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஓட்டு போட விடாம பண்ணிட்டு, அடுத்தது அப்படியே நீங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அப்ளை பண்ணி இன்னொரு 6 மாசம் கழிச்சு வெஸ்ட் பெங்காலுக்கும் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலையும் முஸ்லிம்கள் ஓட்டு போடாம பாத்துக்கிறதுக்கான வேலையை இப்ப இருந்தே நீங்க துவங்குறீங்க. உங்களுடைய அஜெண்டா என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆதாரத்தோடு புட்டு வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் கம்யூனிஸ்டுகளும் நேத்து நடத்தின மிகப்பெரிய பந்த், அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் பாட்னா முழுக்க தெரு தெருவா பிரச்சாரம் பண்றாங்க. குறிப்பாக ராகுல் காந்தி சமீபத்தில் 7 முறை பீகாருக்கு வந்துட்டார். ஏன்னா பீகார் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வட இந்தியாவில் காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை ஹோல்டு பண்ணணும், அதே சமயத்தில் பாஜகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமா பண்றாரு. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா உளவுத்துறையினுடைய தகவல்கள் வந்து, குறிப்பா ரிப்போர்ட்ஸ் வந்து யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி, தேஜஸ்வி, ஆர்ஜேடிக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் பிளஸ் ஆர்ஜேடி தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட்ஸா கொடுத்ததுக்கு பிறகு எப்படி நாம பீகார்ல ஜெயிக்கலாம், ஏன்னா ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து சில நெகட்டிவான சிமங்கி தான் மோடிக்கு வந்திருக்கு. அவங்களுக்குள்ள வந்து ஒரு அதிகார சண்டை போயிட்டு இருக்கு. பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யாரு, அந்த தலைவரை தேர்வு செய்யறதுல பீகார் எலெக்ஷனை மையமாக வச்சு ஒரு டிபேட் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ்ஸையே நம்பாம டைரக்டா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பீகார்ல எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேட்டகரி அவங்க கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல ராகுல் காந்தி கேட்கக்கூடிய பல கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 11 டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். நீ வந்து பீகார்ல 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தா இந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும். 87 இருந்து 2004க்குள்ளனா ஒரு டாக்குமெண்ட், 2004க்கு பிறகுனா வேற ஒரு டாக்குமெண்ட். அவங்க சொல்லக்கூடியது 11 டாக்குமெண்ட். இந்த 11 டாக்குமெண்ட்ல கிட்டத்தட்ட 5 முக்கியமான டாக்குமெண்ட். ஒன்று ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசியா இருக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கும், எஸ்சி சர்டிஃபிகேட் இருக்கும், எஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் ஏன் கேட்குறாங்க? இதுல டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை, பர்த் பிளேஸும் இல்லை. அப்போ டேட் ஆஃப் பர்த்தும் பர்த் பிளேஸும் இல்லாத சர்டிஃபிகேட்டை நீங்க ஏன் கேட்கணும்? இந்த கேள்வியை ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் எதிர்க்கட்சிகளும் வெளிப்படையாக கேட்குறாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் சர்டிஃபிகேட். இந்த ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட்லையும் பர்த் பிளேஸும் இல்லை, டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை. அந்த சர்டிஃபிகேட்டை கேட்குறீங்க, அங்கே உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கு? 3வது விஷயம், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது டொமசில் சர்டிஃபிகேட், அதாவது குடியிருப்பு சான்றிதழ். இப்போ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் டிஸ்பிளே பண்ணலை. டேட் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் இல்லை. பட் ஆனால் எங்க ரெசிடென்ஸா இருந்தாங்க, எங்க வந்து இப்போ இருக்கிறாங்கிறது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா குடியிருப்பு சான்றிதழில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து திருப்பூர்ல பிறந்திருக்கலாம், பட் ஆனால் சென்னையில் வசிக்கிறதுனால என்னுடைய வந்து டொமசில் சர்டிஃபிகேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைன்னு காமிக்கும். பட் இவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக நீ எந்த ஊரில் பிறந்த, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த, இல்லை வீட்டில் பிறந்தியா, எங்கே உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டுச்சு, அதனோட தேதி என்ன, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க. இது ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. சரி, ஓகே, ரைட். வேற என்னென்ன கேட்குறாங்க?
என்ஆர்சி கொடுங்க, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் கொடுங்க, இல்லை ஃபேமிலி ரெஜிஸ்டர்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபேமிலி ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே கொடுக்கக்கூடிய சில சர்டிஃபிகேட்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பீகார்லேயே இல்லை. ஆனால் இந்த 2 சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 சர்டிஃபிகேட்டு பீகாரில் இல்லை. எப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் இது கேட்குறீங்க, சிஎஸ்டி சர்டிஃபிகேட் இது கேட்குறீங்க, ஃபாரஸ்ட் சர்டிஃபிகேட் இது கேட்குறீங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இது கேட்குறீங்க. இதில் எதுலையுமே அவன் பிறந்த ஊரும் பிறந்த தேதியும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோடி அரசாங்கம் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம், பேன் கார்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாங்கல்ல. இந்த ஆதார் கார்டும் பேன் கார்டும் ப்ரூஃபாகவே எடுத்துக்கப்படாது அப்படின்ட்டாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் ப்ரூஃபாகவே எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோடியை போட்டு செலவு பண்ணி எதுக்காக இந்த பேன் கார்டையும் ஆதார் கார்டு நீங்கள் ரெடி பண்ணீங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையா? எல்லாத்தையும் லைனில் நிற்க வச்சு அதை அப்டேட் பண்ணு, கையை வை, காலை வை, கண்ணை வைன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி நீங்கள் ஆதார் கார்டை கொண்டு வந்துட்டு இப்போ ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் லிஸ்ட் தயார்படுத்தும் போது நான் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறங்கிற பேரில் ஆதார் கார்டெல்லாம் செல்லாது தம்பி அப்படின்ட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பேன் கார்டும் செல்லாது தம்பி அப்படின்ட்டீங்க. சரி, ஓகே, ரைட்டு, இதெல்லாம் செல்லாது. வேற என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? முழுக்க முழுக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்களோ அந்த பிறந்த சர்டிஃபிகேட்டை கொடுங்க, டேட்டை கொடுங்க அப்படிங்கிறீங்க. சரி, இந்த பிறந்த சர்டிஃபிகேட் அதை வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் வாங்கணும்? தாசில்தார் ஆஃபீஸில் போய் வாங்கணும். தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்டால் தாசில்தார் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. ஆதார் கார்டு ப்ரூஃபே இல்லை அப்படின்ட்டீங்க. ப்ரூஃபே இல்லாத ஆதார் கார்டை கொண்டு கொடுத்து ஒரு ப்ரூஃபை வாங்கினா அப்போ எதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? இதெல்லாமே பார்த்தா ரொம்ப குழப்பமாக, ஒரு பைத்தியகாரத்தனமாக, சட்டையை கிழிச்சிட்டு நடு ரோட்டில் ஓடுவான் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் வேறு லாங்குவேஜில் ராகுல் காந்தி தேஜஸ்வின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட எந்த திட்டமுமே கிடையாது, எந்த ஐடியாவுமே கிடையாது. எதுக்காக எந்தெந்த கார்டு எந்தெந்த சர்டிஃபிகேட் கேட்குறேன்னே நீங்கள் முடிவு பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு எதையோ ஒன்று கேட்குறீங்க. குறிப்பாக தேர்தல் வர நேரத்தில் முஸ்லீம்களை ஓட்டு போட விடக்கூடாது, எப்படியாவது அவங்கள ஓட்டு போடாமல் காலி பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதையாவது கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக மக்களையே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கடந்த 15 நாளாக வந்து இந்த பிறப்பு சான்றிதழ் கேட்டு மக்கள்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 100 ஃபார்ம் கொடுத்தா 10 ஃபார்ம் திருப்பி வருது, அதில் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்குது, மீதி எதுக்குமே ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட் இந்தியா மாதிரியான பின்னடைந்த நாடு, குறிப்பாக வட இந்தியாவில் பீகார் மாதிரி மிக 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 குறைந்த கல்வியுள்ள கிராமப்புறங்களில் இது மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. அவன்கிட்ட போய் நீ வந்து ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணு, திருப்பி அந்த ஃபார்மில் எல்லா சர்டிஃபிகேட்டையும் நான் கேட்குறதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பு அப்படின்னா அவன் எதுவுமே இல்லாமல் யாரையா 2 பேர்த்து வச்சு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்புகிறான். நீ என்ன பண்ணுவ? அவன் ஹிந்து, பிசி, எம்பிசி, எப்படியாவது வந்து மோடிக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு தெரிஞ்சா நீ அவனுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்குற. முஸ்லீமா இருக்கான், கண்டிப்பாக அவன் ஓட்டு போட மாட்டான், இந்த கான்ஸ்டியூன்சியில் பாஜகவுக்கு சாதகமே இல்லை, இங்கே பாய்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு உடனே அவனுக்கு வந்து இல்லை போதிய ஃபார்ம் இல்லைன்னு சொல்லி இந்த முறை நீ ஓட்டு போட முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த வேலையை இவங்க செய்ய போகிறாங்க. வெளிப்படையாக சொல்ல போனால் இன்றைக்கி பீகாரில் காலங்காத்தால் எந்திரிச்சு கூலி வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாரும் இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போகல, எல்லாரும் எங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் முன்னாடி போய் நிற்கிறான். ஓட்டு போடுறதுக்கு எனக்கு வந்து தயவு செஞ்சு இது கொடு, அதாவது ப்ரூஃப் கொடு, நீ கொடுத்தா தான் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் இன்க்ளூட் பண்ணுவான்னு போய் நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னொரு குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் ஓட்டே போடல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதைத்தான் மோடி அரசாங்கம் விரும்புது. ஒன்று ஓட்டே போடாதீங்க, ஏன்னா நீ ஃபார்மை வாங்கலன்னா நீ ஓட்டு போட மாட்டான், நீ ஓட்டு போடல அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு முஸ்லீம் ஓட்டை டார்கெட் பண்ணி அந்த மொத்த ஓட் பேங்க்கையும் அந்த 17% ஒரு 10% ஓட்டு விழாமல் இருந்தாலே பாஜக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற கால்குலேஷனில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இதில் இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 500 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த 500 ஃபார்மில் கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரத்தில் ஒரு ஆஃபீஸர், பிளாக் ஆஃபீஸர் போய் 500 ஃபார்ம் கொடுத்துருக்காரு. அதில் 185 ஃபார்ம் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன பார்த்தீங்களா, 100 ஃபார்ம் கொடுத்தா 10 ஃபார்மில் தான் போதிய டாக்குமெண்ட்டே இருக்குது, மீதி கொடுக்கக்கூடிய மீதி எல்லாம் திரும்பி வருது, ஆனால் டாக்குமெண்ட் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 500 ஃபார்ம் கொடுத்தா வெறும் 185 தான் வருது. இந்த 185ல் எத்தனையில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது? அதில் ஒரு 10% தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 500 ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 20 ஃபார்ம் 30 ஃபார்மில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உரிய டாக்குமெண்ட்டே இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலான இந்தியர்களை ஓட்டு போடாமல் எப்படியாவது இந்த எலெக்ஷனில் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடி அரசாங்கம் பின்வாசல் வழியாக சில வேலைகளை செய்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி வெளிப்படையாக சொன்னாங்க, இது வந்து என்ஆர்சியை திணிக்கிறதுக்கான இன்னொரு ஸ்ட்ராட்டஜி.
முழுக்க முழுக்க என்ஆர்சியை திணிக்கணும். அதாவது நேஷனல் ரெஜிஸ்டர் சிட்டிசன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, இதன் அடிப்படையில் எப்படி அஸ்ஸாமில் பல இஸ்லாமியர்களை, குறிப்பாக 7 லட்சம் இஸ்லாமியர்களை ஓட்டுரிமையே இல்லாதவர்களாக இந்தியாவின் அகதிகளாக இவங்க மாத்துறாங்களோ அதே மாதிரி மாத்துறதுக்கான வேலையை இவங்க செய்கிறாங்க. இவங்க இத்தோட நிறுத்த மாட்டாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே அப்ளிகேஷனை வெஸ்ட் பெங்காலில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சீரியஸாக எடுத்து விசாரிக்கிறாங்க. வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் இது விசாரித்து இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது உணர்ந்து அதுக்கு உரிய தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்தியாவில் தேர்தல் ஜனநாயகமாக நடத்தப்படும். எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, வெளிப்படையாக இன்னைக்கு பாஜக அல்லாத கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, why will you ask for citizenship? Who are you? How have I been voting till now? What is the value of Aadhaar card? இந்த 4 கேள்விகளையும் திரும்ப 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 அங்க இருக்கக்கூடிய மக்களும் எதிர்க்கட்சிகளும் கேட்கிறாங்க. நீ யாரு? திடீர்னு என்னோட சிட்டிசன்ஷிப்பை செக் பண்றேன். ரெண்டாவது, என் மேல உனக்கு சந்தேகமா இருந்தா கடந்த 20 வருஷமா நான் எப்படி ஓட்டு போட்டுட்டு இருந்தேன், அதுக்கு பதில் சொல். அந்த கேள்வி கேட்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆதார் கார்டை எதுக்குமே நீ ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் ஆதார் கார்டுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல நாம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஆதார் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டெல்லாம் விட்டுருவோம். ஒருத்தன் 20 வருஷமா எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கான். திடீர்னு நீ இப்போ அவன்கிட்ட போதிய ஃபார்ம் இல்லை அப்படின்னு அவனை இந்தியாவினுடைய குடிமகனே இல்லைன்னு நீ சொன்னீன்னா, கடந்த 4 தேர்தல், 20 ஆண்டு கால தேர்தலை நீங்கள் கேலி கூத்தாக்குறீங்க. தேர்தல் ஆணையம், இந்தியாவினுடைய பிரதமர்கள், அந்த தேர்தல் அடிப்படையில் தானே பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நீங்க மோடி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, இல்ல பீகார்ல நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, இந்த போலி வாக்காளர்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த வாக்காளர்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்காங்க. அப்ப நீங்க கடந்த 20 ஆண்டு தேர்தலையே ரத்து பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயகத்தையும் மிக மோசமாக கேலி கூத்தான பொருளாக மாற்றுவதற்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத இந்த மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க கடுமையான எதிர்ப்பு இதுக்கு எழுந்திருக்கு. ராகுல் காந்தி களத்தில் இறங்கி மிகப்பெரிய பந்தையும் போராட்டத்தையும் பீகார் முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த சமயத்தில் உச்சநீதிமன்றம் உறுதியான சில தீர்ப்புகளை கொடுத்து உடனடியாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எல்லாத்துடைய விருப்பம்.